வந்து இஸ்லாமிய மதம் உருவாக்கப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக அப்படி தான் உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது இஸ்லாமிய மதம் வந்து ஒரு தன்னால் உருவாகலை, அது வந்து துரோகத்தால் உருவாக்கப்பட்டது. எல்லா மக்களும் எப்போ இஸ்லாமியமும் இந்து மதமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு முகமது நபிகள் நாயகமும் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எங்களை படைச்சது சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் சிவபெருமான் வழியில் வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குர்குரானே சொல்லுது. அப்படிங்கிறப்போ இது இப்படி தான் வந்து இந்த இஸ்லாமிய மதமே உருவாக்கப்பட்டுச்சு, துரோகத்தால் உருவாக்கப்பட்டுச்சு. அப்போது என்னுடைய கடவுள் நாங்கள், அதாவது என்னுடைய இனத்தார் ஒருவரை நீ துன்புறுத்தி அவனுடைய ஆணுறுப்பை அறுத்துட்ட அப்படிங்கிறப்போ அவன் தான் எனக்கு கடவுள். பாதிக்கப்பட்டவன் ஒருத்தன் என்னுடைய நண்பன் அப்படிங்கிறப்போ அப்போ அந்த கஷ்டத்தை நானும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுன்னத் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி தான் இஸ்லாமிய மதத்தில் அந்த சுன்னத்து அப்படிங்கிற ஒரு விஷயமே வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் நிறைய வரலாறு உண்மைகள்லாம் படிச்சிங்கன்னா நிறைய துரோகங்கள் மட்டும்தான் இருக்கும். இந்த துரோகங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு, வெளியில் தெரியாமல். இந்த மாதிரி பின்னால் அசோகருக்கும் இதே தான் நடந்துச்சு, அசோகருக்கும் இதே தான் நடந்துச்சு. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம்